சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஓ, இவ இன்னும் இங்கதான் இருக்காளா? அப்ப நாம கடிச்சு வச்சிருவோங்கிற பயத்துல இந்த இன்ஸ்பெக்டர் பொம்பளை நம்மள ரிலீஸ் பண்ணல. அவ செவ்வந்தி சொல்லிதான் ரிலீஸ் பண்ணிருக்கா. ஏண்டி, ரகுவும் நீயும் சேர்ந்து என்ன போலீஸ்ல சிக்க வச்சுட்டு இப்ப நல்லவ மாதிரி என்ன வெளியே எடுத்துக்கிட்டு போறியா? இருடி மவளே, உன்னை கவனிச்சுக்கிறேன். வாங்க வாங்க ரெண்டு வரும். எங்க நிலைமையில பாத்தீங்களா மேடம்? டேய், இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் இந்த மாதிரி இது அதுன்னு ஏதாவது பண்ணிட்டு வந்தீங்க, தொலைச்சிருவேன் பாத்துக்கோ. புரியுதா? புரியுதா இல்லையா? அடிக்காதீங்க மேடம், இது வரைக்கும் நீங்க அடிச்சதே எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு மேடம். புரியுமா மேடம்? எங்க நிலைமைய பாத்தீங்களா மேடம்? உங்க பூர்ணி மேடமோட நிலைமையே இப்ப ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. இதுல எங்க இருந்து இந்த அம்மா உங்களை பார்த்து பரிதாபப்படுறது? இன்ஸ்பெக்டர் மேடம் மனசு மாறி திரும்பவும் உங்களை புடிச்சு உள்ள போடுறதுக்குள்ள சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு போங்க. மேடம், நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? காலையில ஆளுங்க வருவாங்க, அனுப்பி வைக்கணும். கண்டிப்பா அனுப்பி வச்சிருவோம் மேடம். யார் வருவாங்க? யாரை எங்க அனுப்பி வைக்க போறீங்க? பூர்ணி, அதெல்லாம் உனக்கு நான் அப்புறமா சொல்றேன். வெளியில ரகு ரொம்ப நேரமா ஆட்டோல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வா போலாம். ஓ, துரை வெளியதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரா? சிந்து, நீ பூர்ணியோட வாழ்க்கையை பங்கு போட்டுக்க போறேன்னு நினைச்சு உன்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக சுடுகாட்டுக்கு போய் மாந்திரீக பூஜை பண்ண போயிருக்கா அந்த புள்ள. ஆமாப்பா, அந்த மாந்திரிகன் பூஜை பண்ணி ஏதோ மை கொடுப்பானா, அந்த மைய வச்சு என்ன இங்க இருந்து துரத்தி அடிக்கிறது தான் பூர்ணியோட திட்டமே. அவளோட இந்த கேவலமான திட்டத்தை புஸ்வானமாக்கிறதுக்கு தான் செவ்வந்தி ரகுவும் போயிருக்காங்கல்ல. அவளை அப்படியே காதை பிடிச்சு திருகி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அவ வரட்டும், பாத்துக்கலாம். அவ அந்த மாந்திரிகனை எங்க தேடி கண்டுபிடிச்சானே தெரியலையே. பாபு, குமாரனா, பூர்ணிக்கு 2 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்கல்ல பாட்டி, அவங்க மூலமா தான் அந்த மாந்திரிகனை பாத்திருக்காங்க. ஏன்னா பூரணி பாபு கூட போன்ல பேசிட்டு இருந்தத செவ்வந்தி கேட்டிருக்காங்க. அத வச்சுதான் சொல்றேன். ஓஹோ, ஒரு ராட்சசிக்கு 2 குட்டி சாத்தானுங்க உதவியா? விளங்கிரும். அந்த சுடுகாட்டுல அப்படி என்னதான் பூரணி மாந்திரிக பூஜை பண்ணி மை வாங்குறான்னு நேர்ல பாக்கலான்னு நினைச்சேன். நீங்க எல்லாரும் என்ன அங்க போக விடாம பண்ணிட்டீங்க. நான் அங்க போயிருந்தா அங்க நடக்கிற எல்லா வேடிக்கையும் வீடியோ எடுத்துட்டு வந்து உங்க எல்லாருக்கும் காட்டியிருப்பேன். நீ என்னதான் தைரியமான பொண்ணா இருந்தாலும் வயசு பொண்ணுமா. அர்த்த ராத்திரியில சுடுகாடு பக்கம் எல்லாம் போக கூடாது. அதனாலதான் உன்னை வற்புறுத்தி வீட்லயே இருக்க வச்சோம். வேற ஒண்ணும் இல்லம்மா. நம்மள இப்படி எல்லாம் பண்ணாதான் அவ சரியா வருவா. அம்மாமா, பாட்டி, பூர்ணி வந்துட்டா. சரி, நீங்க எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க, அமைதியா இருங்க. இந்த அம்மா மகாராணி, கொஞ்சம் நில்ல. என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக நிக்க சொல்றீங்க? இல்ல, உன் உடம்பெல்லாம் ஈரமா இருக்கே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, என் மேல ஈரமா தான் இருக்கு. சுடுகாட்டு மண்ணுல உருண்டு புரண்டு தொடச்சிட்டு வந்து நிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் இந்த வராரே உங்க தவ புதல்வன் இவர்தான். இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு இன்னும் நான் என்னென்னலாம் அனுபவிக்க போறேன்னு எனக்கே தெரியல. என்னை இப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணி சாகடிக்காம இவர் ஓய மாட்டாரு. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? ரகு மாமா மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ரகு மாமா ரொம்ப நல்லவர்க்கா. அவர் என்னமோ உங்களை சித்திரவதை பண்ணி கொன்னுருவாருன்னு சொல்றீங்க. நல்லவங்க மனச நோகடிக்க கூடாதுக்கா, அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் இருக்கிறப்பவே உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இவர் அப்படியே நல்லவரா வல்லவரா புடிதரா உனக்கு தெரியறாரு.
எனக்கு இவர் பண்ணது துரோகம்டி. மனசளவுல என்ன கொன்ன கொலகார மனுஷன் இந்த ஆளு. இவரை நல்லவர்னு நீ கொடி பிடிக்கிற மாதிரி என்னால பிடிக்க முடியாது. என் வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்து நான் இப்படி தவிக்கிறதுக்கு காரணமே நீதாண்டி. உன்னை அப்படியே தலைகீழா கட்டி தொங்க விட்டு வெளுக்கணும் போல இருக்கு. பேசாம போயிடு. ஏம்மா வந்ததும் வராததுமா ஏன் இப்ப அந்த புள்ளைய திட்டுற? நீ இந்த புள்ளைய வீட்டை விட்டு துரத்துறதுக்காக சுடுகாட்டுக்கு போய் மாந்திரிக பூஜை பண்ணிட்டு வந்திருக்க. இது உனக்கு தப்பா தெரியலையா?